மெய்யாறு படை புரள திங்களோட மேலோட பெரும்பாம்பு கிடந்து சீர கையாறு காலேறி கீதம்பாடும் கடிகமலும் திருமுடி மேல் கண்ணலாறு நெய்யாரும் பாலாரும் பசும் தேனாறு நிறை பசுவின் தயிரார் நிறைய வாட்டி ஐயாரர் ஐயாரர் என்பார்க்கு அன்றோ அவனியலாம் ஒரு கிடைக்கீழ் ஆளலாமே. எல்லாம் அல்ல தில்லைக்கூத்த பெருமானது திருப்பாதங்களையும் அன்னை சிவகாமியையும் அடியேனுடைய உள்ளத்திலே நினைந்து உருகி குலதெய்வமாம் வேட்பெருமானையும் குலகுருநாதராம் செல்லத்துறை சுவாமிகளையும் பணிந்து ஈழமண்டலத்திலே நமக்கெல்லாம் நல்லருள் ஞானத்தை காட்டி வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் அத்துணை பேருடைய கமலங்களையும் பணிந்து ஐயாரப்பருடைய திருவடிகளை உள்ளத்திலே நினைந்து மெய்யாறு படை புரள திங்களோட, அதாவது உண்மையான ஆறு எதண்டு கேட்டா காவிரி ஆறு அங்கே புரண்டு படையாக ஓடிக்கொண்டிருக்குது. அதாவது கங்கை என்று சொல்லப்படுகின்ற மெய்யாறு அனைத்து தீர்த்தங்கள் பல்வேறு தீர்த்தங்கள் புனித தீர்த்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சப்த மாதர்களை கொண்ட அந்த சப்த நதிகள் கங்கை யமுனை காவிரி சரஸ்வதி என்று சொல்லப்படுகின்ற இந்த நதிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருச்சடையிலே இருந்து பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய கங்கா நதி. அந்த மெய்யாறு படை புரள படையாக புரண்டு புரண்டு ஓட திங்களோட, அதாவது குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திரன் எம்பெருமானுடைய சடாமுடியிலே அழகாக ஒளிதர மேலோட பெரும்பாம்பு கிடந்து சீர அந்த திருமேனியிலே எம்பெருமானுடைய அந்த திருநீல கண்ட கழுத்திலே இருக்கக்கூடிய அந்த வாசுகி பாம்பானது சீர கையாறு காலேறி கீதம் பாடும் கடிகமலும் திருமுடிமேற் கண்ணலாறு. இந்த நாங்கள் கையினாலே இந்த புனித தீர்த்தத்தை அள்ளி பெருமானே பெருமானே ஐயாரா ஐயாரா என்று சொல்லி அள்ளி அவற்றை பருகி எங்களுடைய உடம்பிலே எல்லாம் தெளித்து கொண்டு பெருமானை நினைந்து அவனை போற்றி கீதம் பாட போற்றி இசைக்க கடிகமலும் திருமுடிமேற் கண்ணலாறு, அதாவது கடிகமல் என்றால் நறுவாசனை பொருந்திய கொன்றை மலர் மாலைகளை தன் செடாமுடியிலே தரித்திருக்கக்கூடிய பெருமானுக்கு உகந்தது கொன்றை மலர்கள். அந்த கொன்றை மலர்கள் ஆத்தியும் கொன்றையும் ஆம்பலும் பெருமானுக்கு மிகச் சிறந்த மலர்கள். அந்த கொன்றை மலர் மாலையை சூடியிருக்கக்கூடிய பெருமானுடைய முடியிலே கண்ணல் ஆறு நெய்யாரும் பாலாரும் பசுந்தேனாறு, அதாவது எப்படி என்றால் ஆனிடை 5 பசுவிலே இருந்து கிடைக்கக்கூடிய இந்த 5 வகையான பொருட்கள் பால் தயிர் நெய் கோசலம் கோமயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 5ம் ஆறு போல பெருகியோட நிறை பசுவின் தயிராறு நிறையாட்டி இந்த நிறை இந்தளவு சிறப்பும் பொருந்திய கோமாதா என்றாலே அத்தனை தெய்வங்களும் குடியிருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த நிறைந்த பசுவினுடைய தயிராறு நிறையாட்டி அந்த தயிரினாலே நிறைய பெருமானை
குளிப்பாட்டி ஐயாரர் ஐயாரர் என்பார்க்கு அன்றோ இவ்வளவு விஷயத்தையும் உணர்ந்து உள்ளம் புலகாங்கிதமடைய உணர்விறந்து நின்று பெருமானே ஐயாரா ஐயாரா என்று சொல்லுபவர்களுக்கு அல்லவோ பெருமான் அவனியலாம் ஒரு கிடைக்கீழ் ஆளலாமே என்று சொல்ல. இப்படி வழிபாடு செய்பவர்களுக்குத்தான் பெருமான் இந்த அவனியை கூட ஒரு குடைக்கீழ் ஆளுகின்ற தகுதியை கொடுத்து விடுவானாம். அப்படிப்பட்ட பெருமான் தான் ஐயாரில் எழுந்தருளி இருக்கிறான். இப்படிப்பட்ட பெருமான் எழுந்தருளி இருக்கிற இந்த திருவையாறு திருத்தலத்தினுடைய பெயர் காரணத்தை பற்றி நாங்கள் சிந்தித்தோம். அந்த வரிசையிலே இந்த பெயர் காரணத்துக்கு இன்னும் 2 கதைகள் உள்ளன. என்னவென்று பார்த்தால், திருவையாறு இறைவருக்கு இத்தலத்தின் அருகிலே பாய்ந்தோடக்கூடிய காவிரியாறு, குடமுருட்டியாறு, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு, எவை காவிரியாறு, குடமுருட்டியாறு, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு, இந்த 5 ஆறும் ஒவ்வொரு ஆற்று நீரையும் போய் இந்த ஆற்று நீர்களை எல்லாம் எடுத்து வந்து எம்பெருமானுக்கு குளிர குளிர அபிஷேகம் செய்தார்களாம். இதனாலதான் இதற்கு ஐயா திருவையாறு என்ற பெயர் வந்தது என்று கர்ண பரம்பரை கதை உண்டு என்று திருவையாறு புராணம் சொல்லுகிறது. ஆனிடை 5 வைத்தார் ஆட்டுவார் கருளும் வைத்தார் ஐயன்னை யாரனாரே. ஆனிடை 5 வைத்தார், பசுவிலிருந்து பெறக்கூடிய பால், தயிர், நெய், கோசலம், கோமயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 5 பொருட்களையும் வைத்தார். ஆட்டுவார் கருளும் வைத்தார், இந்த 5 நாளையும் நிறைய அவனை ஆட்டி அபிஷேகம் அட்டித்து அபிஷேகம் செய்ய அண்ணி நின்று அவனை அபிஷேகித்து வழிபடுபவர்களுக்கு அருள் வைத்தார். நீ என்னை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அவனுடைய அருளினாலே தான் அந்த அடியவர்கள் அவனை அவ்வாறு அபிஷேகிக்கின்றார்கள். ஐயன் ஐயாரனாரே, பெருமான் அந்த ஐயாரப்பனுடைய திருவருளினாலே தான் இது அங்கு நடக்குது. இது யார் சொல்லுகிறார் என்றால் அப்பர் பெருமான் தான் சொல்லுகிறார் இந்த பாடலை. அதாவது பஞ்சகவ்யமாகிய இந்த 5 பொருட்களை முதலியவற்றை கொண்டு ஐயாறு அப்பருக்கு அபிஷேகம் தினமும் நடக்கக்கூடிய திருத்தலம் என்கின்ற பெருமையினாலே ஐயாறு எனப்பட்டது என்ற கதையும் உண்டு. ஆகவே திருவையாறு ஐயாறு என்ற பெயர் ஏன் ஏற்பட்டது என்பதற்கான பெயர் காரணங்களை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய வரலாற்றினை, அந்த தலத்தினுடைய வரலாற்றை கூறக்கூடிய திருவையாற்று புராணம் அந்த தல வரலாற்று நூலிலே இருந்து அடியேன் உங்களுக்கு எடுத்து கூறக்கூடிய பேரருள் கிட்டியது. ஐயாற்றில் உள்ள திருத்தலங்களும் தலவிருட்சம் தீர்த்தங்களும் தலவிருட்சங்களும் அவை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்டா, எங்களுக்கு தெரியும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சில ஆலயங்கள்ல ஒரு குட்டி கிணறு தான் இருக்கும். அதுதான் தீர்த்தமாடுற இடமாக இருக்கும். காரணம் மக்களினுடைய சனத்தொகை பெருக்கம், இடப்பற்றாக்குறை. அந்த காலத்திலே ஆதி நாளிலே பரந்த பல தீர்த்த மண்டபங்கள், தீர்த்த குளங்களை கொண்ட கோயில்கள் கூட இன்றைக்கு குடியிருப்புகளாக மாறி எம்பெருமானோ எம்பெருமாட்டியோ தீர்த்தமாடுவதற்கு ஒரு சிறிய கிணறு பகுதி கூட இருக்கக்கூடிய ஆலயங்களும் இருக்கின்றன. தீர்த்த குளமே இல்லாத ஆலயங்களும் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்திலே இருக்கக்கூடிய கோயில்களிலே பெருமானுடைய பெருங்கருணையினாலே அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய மூர்த்தியினுடைய விசேடத்தினாலே அந்த மூர்த்தியை வழிபட்டு உய்ந்த தேவர்கள், முனிவர்கள், கிண்ணறர்கள், ரிஷிகள், கந்தர்வர்களுடைய வழிபாட்டிற்காக அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த ஆலய சூழலிலே பல தீர்த்தங்களை உண்டாக்கி வழிபாடு செய்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் கண்கூடாக தமிழகத்துக்கு தலையாத்திரை சென்ற அடியார் பெருமக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு திருத்தலங்களையும் அப்படியான விசேடங்கள் உண்டு. அதுபோல திருவையாற்றிலையும் என்னென்ன தீர்த்தங்கள் உண்டு, தலவிருட்சம் என்ன என்று பார்த்தோம் என்றால், காவிரி ஆறு
சூரிய புஷ்கரணி, இந்த சூரிய புஷ்கரணியை அயனரி தீர்த்தம் என்று சொல்லுவார்கள். அதாவது அயன் அரி யார்ன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், திருமாலும் பிரம்மனும். இந்த இருவராலும் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் தான் இந்த சூரிய புஷ்கரணி. சூரிய புஷ்கரணியில தான் அப்பர் பெருமான் கைலை காட்சியை கண்டார். அப்ப பாருங்கள், திருவையாறிலே நிறைய தீர்த்தம் இருக்கு. நிறைய தீர்த்த குளங்கள் இருந்தாலும் அல்லது நிறைய தீர்த்தம் ஆடக்கூடிய ஆறுகள் இருந்தாலும் அப்பர் பெருமான் வந்து எழுந்து கைலை காட்சியை கண்ட தீர்த்தம் எதென்று கேட்டால் சூரிய புஷ்கரணி, அயனரி தீர்த்தம். அங்கதான் அவர் கைலை காட்சியை காண்கிறார். அந்த தீர்த்த குளத்தில இருந்து எழுந்துதான் கைலை காட்சியை காண்கின்றார். சமுத்திர தீர்த்தம் நாங்கள் எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம், சமுத்திர தீர்த்தம் என்றா கடல்லானே சமுத்திரம். அப்ப திருவையாறுல எங்கே அப்பா கடல் கிடக்கு என்றால் ஆறும் இருக்கு, கடலும் இருக்கு. சமுத்திர தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம், தேவாமிர்த தீர்த்தம். தேவ அமிர்தங்கள், அதாவது சாவா மருந்தாகிய தேவாமிர்தத்தை பெறுவதற்காகத்தான் தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடைந்தார்கள் என்று எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த அமிர்தம் சிந்திய, அந்த அமிர்தம் ஊறிய தீர்த்தம் தேவாமிர்த தீர்த்தம். அதாவது பிரளய காலம் அருகிலேயே ஆதிகும்பேஸ்வரர் என்று ஒரு ஆலயம் இருக்கு திருவையாறு கிட்ட கும்பகோணத்திலே. அந்த ஆதிகும்பேஸ்வரருடைய வரலாற்றை நாங்கள் படித்தால் அவர் எப்படி தோன்றினார், எப்படி பிரளய காலத்துக்கு பிறகு உலகம் பிரம்மாவினால படைக்கப்பட்டது, மாசி மாதத்திலே வருகின்ற மகாமகத்துக்கும் இந்த தேவாமிர்தத்துக்கும் அமிர்த கலசத்துக்கும் என்ன தொடர்பு என்பவற்றை எல்லாம் நாங்கள் அறியலாம். அப்படிப்பட்ட தேவாமிர்தம் பொருந்திய, மகிமை பொருந்திய, அற்புதம் பொருந்திய தீர்த்தம் இந்த தேவாமிர்த தீர்த்தம். அடுத்தது நந்தி தீர்த்தம். நந்தியம்பெருமானுடைய அவதாரத்தலம், அவதார பூமி. சிலாத முனிவருக்கு பிள்ளையாக பெருமான் பூமியிலே அவதரித்து தங்கப்பட்டியிலே இருந்து குழந்தையாக கிடைக்கப்பெற்ற அந்த அவதார பூமியிலே நந்தி தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கு. இப்ப இந்த தீர்த்தங்கள் ஐந்தும் திரு ஐயாரப்பருக்கு மிக 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 அவசியமான, இந்த ஆலயத்துக்கு சிறப்பு சேர்க்கின்ற அற்புதமான தீர்த்தங்கள். அவற்றுக்குள்ளேயும் அதி அற்புதமானது எவை என்று கேட்டால் சூரிய புஷ்கரணி தீர்த்தமும் காவிரி ஆறும் என்று திருவையாறு புராணம் சொல்லுகிறது. இந்த ஏனென்றால் இந்த காவிரி ஆற்றிலே, திருவையாறிலே, காவிரி ஆறு தமிழ்நாடெங்கும் பிறந்து ஓடிக்கொண்டே இருக்குது. ஒவ்வொரு தளத்துக்கு கிட்ட போயங்களையும் போற வழிகளிலே சொல்லுவார்கள், இது காவிரி ஆறு, இது காவிரி ஆறு என்று. அப்ப காவிரி ஆறு என்றால் ஒரு இடத்துல தான் இருக்கு என்பது அந்த அர்த்தம் அல்ல. அதுக்குள்ள விசேடனம் என்னவென்றால் திருவையாறிலே இருக்கக்கூடிய காவிரி ஆற்றிலே ஒரு முறை மூழ்கினால் மற்ற இடங்களிலே துலா மாதம் முழுவதும் மூழ்கியதை விட பயன் மிக அதிகமாக கிடைக்குமா? அப்ப சிந்தித்து பாருங்கள். இந்த காவிரி ஆற்றில நாங்க அந்த தளத்துக்கு போக கிடைத்தால் ஒரு முறை அந்த காவிரி ஆற்றிலே மூழ்கி எழுந்தால் துலா மாதம் முழுவதும் நாங்கள் ஏனைய தலங்களிலே போய் எங்களுடைய பாவங்களையும் கர்ம வினைகளையும் போக்குவதற்காக இறைவா இறைவா என்று ஆடிய புண்ணிய பலன்களை விட பல மடங்கு அதிகமான பலனை அந்த ஒரு நாளிலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை தரக்கூடியது இந்த திருவையாறு காவிரி தீர்த்தம். அது மட்டுமல்லாமல் படித்துறையோடு கூடிய பூச மண்டபத்துறை என்னும் அழகிய மண்டபம் இந்த காவிரி கரையிலே கட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக இந்த ஐயாரப்பரை சூழ உள்ள தீர்த்தங்களினுடைய விசேடனங்களை நாங்கள் பார்த்தோம். தலவிருட்சம் என்றால் இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுபோல எந்த ஒரு தலத்துக்கும் தலவிருட்சம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஏன் தலவிருட்சம் வைக்கிறது என்றால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திக்கு
சிவாச்சாரியார்களினாலே வேத மந்திரங்களினாலே உருவேற்றப்பட்டு அந்த விக்கிரகமானது தெய்வாம்சம் பொருந்தியதாக அங்கே ஆவாகனம் செய்து பிரதிஷ்டை செய்வார்கள். 12 ஆண்டுகளுக்கு அந்த சக்தி அப்படியே நிறைந்து போய் இருக்கும். அந்த 12 ஆண்டின் பிறகு மகா கும்பாபிஷேகமாகிய குடமுழுக்கை செய்து மீண்டும் அவரை குழந்தை நிலையிலே இருந்து உருவேற்றி புதிதாக அங்கே ஆவாகனிப்பார்கள். அப்ப 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்த இயலாமல் இருக்கக்கூடிய ஆலயங்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன செய்வார் என்றால், குறிப்பிட்ட காலம் தாண்டி கும்பாபிஷேகம் நிகழாமல் இருக்கின்ற பொழுது அந்த மூர்த்தியானவர் அந்த தலத்திலே இருக்கக்கூடிய தல விருட்சத்திலே போய் உறைந்து விடுவார். இப்ப நாங்கள் ஆலயங்களுக்கு சென்றா வெறுமனே ஆலயத்தை சுத்தியோ ஓடியோ ஏதோ ஒரு வகையில கும்பிட்டு போட்டு வந்துடுறது. அந்த கோயில்ல என்ன தல விருட்சம் இருக்குன்னு தேடி பார்க்கறது குறைவு. அதிலே ஈடுபாடுள்ளவர்கள் தான் பார்ப்பார்கள். அந்த தலவிருட்சத்தை வணங்க வேண்டியதும் அவசியமானது, அறிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமானது. நாங்கள் எந்த கோயிலுக்கு சென்றால், அது ஈழமாக இருக்கட்டும், தமிழகமாக இருக்கட்டும், எங்கே வெளிநாடுகளாக இருக்கட்டும், எந்த நாட்டிலேயா இருந்தாலும் ஒரு ஆலயத்துக்கு நாங்கள் செல்கின்றோமே ஆனால் அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய மூர்த்தி, அந்த தலத்தினுடைய சிறப்பு, அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம், அந்த பெருமானுக்கு அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய தல விருட்சம், இவற்றை பற்றிய சிறிய தகவல்களையாவது நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதோடு ஆலய வழிபாட்டில் நிச்சயமாக அந்த தல விருட்சத்தையும் ஒரு முறை நாங்கள் தரிசிப்பது எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்கு நல்ல வழிகாட்டுமே. ஏனென்றால் இப்போ தமிழகத்திலே நிறைய கோயில்கள் நான் பார்த்திருக்கிறேன். அறியேன் என்னவென்றால், பல காலமாக பராமரிப்பற்று பெரிய பெரிய பாடல் பெற்ற தலங்கள், திருப்பூந்திருத்தி போன்ற பெரும் பெரும் தலங்கள், நாயன்மார்களுடைய அருளாளர்களுடைய பாடல்கள் பெற்று அற்புதங்கள் நிகழ்ந்த தலங்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் இல்லாமல் பல தலங்கள் அப்படியே சீரழிந்த நிலையிலே கால்நடைகள் எல்லாம் போய் அவைதான் அங்கே பெருமான வழிபாடு செய்யுது. திருவண்ணாமலையிலேயும் சிதம்பரத்திலேயும் திருப்பரங்குன்றம் போன்ற அறுபடை வீடுகள்லையும் போய் மக்கள் கியூவில் அப்படியே காலமா போய் பின்னேறம் வரைக்கும் பெருமான கும்புறதாக காவல் இருக்கிறார்கள். ஆனால் பெருமானே இந்த அருள் தருகிறேன் என்று மிக லாபகமாக எந்த பணமும் கொடுத்து வழிபடாத வகையில பெருமான் இஷ்ட சித்திகளையும் தரக்கூடிய வகையில இது போன்ற தலங்கள் இருந்தது. அங்க போய் வழிபடுறதுக்கு ஆட்கள் இல்லை, அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்படி ஈழத்திலேயும் சில கோயில்கள் இருக்கின்றன. ஆனால் பெருமளவிலே தமிழகத்தில் இப்படியான அருளாளர்களுடைய பாடல் பெற்ற கோயில்கள் இப்படி இருப்பதை கண்டு மனம் வேதனைப்பட்டேன். காரணம் என்னவென்றால், அருளாளர்களால் பாடல் பெற்ற எம்பெருமான் அற்புதமே நிகழ்த்தி காட்டிய அந்த ஆலயங்கள் அவ்வாறு இருப்பதை ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு துறையினர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று மிக வேதனைப்பட்டேன். அப்படி இருக்கின்றன. ஆனால் அங்கே பெருமான் அருள் செய்து கொண்டிருக்கிறான். இப்படியான தல விருட்சம் திருவையாறிலே எதுவென்று கேட்டால் வில்வ மரம். வில்வம் என்றாலே ஒரு வில்வமிலையை எம்பெருமானுக்கு சாத்தி வழிபட்டாலே 1 கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட வில்வமரம்தான் இந்த திருவையாறு திருத்தலத்திலே தலவிருட்சமாக இருக்கிறது என்கின்ற அற்புதமான செய்தியை கூறி, திருவையாறர் பெருமானுடைய திருத்தலத்தினுடைய மகிமைகளை கூறுவதற்கு கிடைத்த பேரருளுக்கு எம்பெருமானுடைய திருப்பாதங்களை பணிந்து அமைகின்றேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலிவணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்.
திருச்சிற்றம்பலம்.